2 நாட்களாக எங்களுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் நியமனம் தொடர்பில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி மற்றும் பூனரி பிரதேச சபையினுடைய நேரடி தெரிவுகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் கட்சி தலைவர் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது. முதலிலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். கிளிநொச்சி மாவட்ட விடயங்களிலே சில இணக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டியிருந்தது. அந்த இணக்கப்பாட்டை ஆரம்ப காலத்தில் குறிப்பாக வேட்புமனு தாக்கலில் இருந்து நானே கையாண்டு கிளிநொச்சி மன்னார் என்று இல்லாமல் அலைஞ்சு இரவு திரிஞ்சு செய்தவன் நான் தான். இப்பொழுதும் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய தீர்மானம் என்று சொல்லி 2 கரைச்சி பிரதேச சபைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார். அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் அழைத்த போது நான் அதை பொதுச் செயலாளர் சுதந்திரம் குறிப்பெழுதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு வழங்கியிருந்தேன். அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு ஸ்ரீதரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்த போது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அசௌகரியமாக இருந்தது. அவை அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சித்தல பொதுச் செயலாளராக இருக்கிறதை அங்கீகரிக்கவில்லை என்று அப்பொழுது நான் கையெழுத்து வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள். அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார். நான் பேச சொன்னேன், நீங்கள் பேசுங்கள்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன், கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான், ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி கதைத்த பிறகு ஒப்பமிட்டு தயவு செய்து கையளியுங்கள் என்று கேட்டிருந்தேன். அதன்படி நேற்றைய தினம் நேஷனல் செக்ரட்டேரியட் என்ற தேர்தல் திணைக்களத்துக்கு தேசிய அலுவலகத்தில் அவர்களுடைய முன்மொழிவை கையெழுத்திருக்கிறார். இதில் ஏதோ சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தாக கேட்டார் வச்சாரண்டு இல்லை, அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன்னு நினைக்கிறது இல்லை. அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் சுதந்திரன் என்னோட தொடர்பில் இருந்தார். நான் எந்த வகையிலும் இதில் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். அவரும் அதை ஒத்துழைத்தார், கையெழுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன தெளிவண்டா 2 விஷயம் சொல்லணும். நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்கீகரிக்கவில்லை, தாங்கள் அங்கீகரிக்கலை என்று ஸ்ரீதரன் சொல்கிறது அவரை பொறுத்தவரையில் நியாயம். ஆனால் அந்த தெரிவு நடைபெறுகிற பொழுது இந்த இது யாப்பு அதுக்காக கொண்டு வந்தால் இது தேர்தல் கணக்கிலே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்லேயும் பார்க்கலாம். முதலாவது ஒரு செயலாளர் மட்டுமல்ல, எந்த வெற்றிடமானாலும் அதை தலைவரிடம் சொல்கிறேன். 13(3) வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும். பொதுச் செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தில் ராஜினாமாவோடு வெற்றிடமானது. அவை பொதுச்சபை அந்த பேச்சு அங்களிடம் இல்லை, மத்திய செயற்குழு நியமிக்கும். அவ்வாறு தான் செய்யப்படும். இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டும் என்றோ ஜாப்பில் எந்த இடத்துலையும் இல்லை. அப்போ அவர் தான் பொதுச் செயலாளர். அது மட்டுமல்ல, தலைவரை பொறுத்தவரையிலையும் விதி 9(3) 9 ஏன்னா தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும். இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம். இதே பொதுச்சபை எண்ணாக வர வேண்டும். இந்த ஜாப்பில் எந்த இடத்துலையும் கிடையாது. ஆனால் இதில் பொதுச் செயலாளர் 10 நாங்கள் 2 பேரும் போடுறதுக்கு இப்போ காரணங்கள் இருக்கு. ஆனால் இந்த விடயங்கள் அனுப்பி தீர்மானம் சட்டபூர்வமானது, விதிபூர்வமானது. இது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அதனுடைய கடிதம் 11/3/2025 தேதிய கடிதத்தின்படி இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயலாளர் மற்றும் பதில் கடமை தலைவரை நியமித்தல். பதில் கடமை என்று யாப்பில் இல்லாவிட்டால் நான் தெளிவாக பதில் கடமை என்று அனுப்பினான். அப்படியே இருக்கட்டும்.
மேற்படி விடயம் தொடர்பில் தாங்கள் தேர்தல் ஆணைக்குழு சமர்ப்பித்த 31/12 மற்றும் 16/2/24 தேதிய கடிதங்கள் தொடர்பானது. அந்த கடிதத்திற்கு அமைய தங்களது கட்சியின் செயலாளர் பதவிக்கு திரு M.A. சுதந்திரன் அவர்களை நியமித்தல் மற்றும் கட்சியில் பதில் கடமை புரியும் தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் நியமிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை அறிய தருகிறேன். அவ்வாறே புதிய பதவியில் கொண்ட உத்தியோகத்தர் குழுவை துரிதமாக அது ஆணைக்குழு ஆட்சிப்படுத்த. இது தேர்தல் குழுவால் கொள்ளப்பட்டது, யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது. அப்போ பொதுச் செயலாளர் என்றதை கேள்விப்படுத்தி நாங்கள் அந்த செயலாளர் தெரிவின் போது ஸ்ரீதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது உண்மை. அது சரி, அவர் அந்த மத்திய குழுவிலே சொன்னவர் சொல்லலாம். அவர் ஒரு 10 பேர் ஒரு சபையில் இருக்கிறார் என்றால் ஜனநாயகப்படி 6 பேர் 7 பேர் ஆதரிக்கிற பொழுது 2 பேர் எதிர்க்கலாம். அதுக்காக நான் 2 பேர் எதிர்க்கிறேன் இல்லை 3 பேர் எதிர்க்கிறோன்றதுக்காக அந்த தெரிவு பிழை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது அந்த தெரிவு அந்த நியமனம் சட்டபூர்வமானது என்பதை கேள்விக்குட்படுத்தப்பட முடியாது என்பதையும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த மக்களுக்கு ஒரு மயக்கம் இருக்க பார்க்கறது. பல பேர் என்ன கேட்டார்கள். இல்லை, எல்லாமே ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின்படியும் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தின் படியும் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது. ஆனால் கட்சி ரெண்டும் நான் சுதந்திரம் ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு சொல்லிக் கொண்டு தான் கடைசியாக நேஷனல் செக்ரட்டரி போகிற பொழுதும் எனக்கு சொன்னால் நான் நேஷனல் செக்ரட்டரி போய் கொடுக்குறேன், அவர் இன்றைக்கு வெளியில் போகிறபடியா கொடுத்த பிறகு எனக்கு சொன்னால் நான் ஏற்கனவே கையாளுறேன். அப்போ நாங்கள் கூட்டாக கட்சி தலைவர் இணக்கப்பட்டோடு தான் செயல்படுறோம். அவர் சும்மா கேட்டு போட்டு காய்ச்சி போட்டு கையெழுத்து வச்சான்னு இல்லை. அது அப்படி நீங்கள் வச்சு அனுப்புகிறதான் பொருத்தமானதுன்னு சொன்னது நான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாண்டிருக்கிறேன். அந்த விஷயத்தை மக்களுக்கும் ஊடகங்களும் சிலதுகள் இப்படி லைட்டை இப்படி மறைச்சா சிவஞானத்தை மறைக்கலாம்னு நினைக்கிறதும் இருக்குது. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் தான் இருக்க மாட்டேன். எத்தனை நாள் இருந்தாலும் நானாக தான் இருப்பேன். நான் ஏற்கனவே சொன்னான் தானே, நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன். ஆனால் இப்போ நான் அர்ஜுனன் இன்னும் தெரியலை. அது வேறு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், அதுக்காக நான் இங்கே வந்தேன். அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தமிழரசு கட்சி இணைய கட்சிகளோடு குறிப்பாக DTNAயோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்கள் சில கோரிக்கையை வைத்தார்கள். அது அவர்கள் உரிமை. பேச்சுவார்த்தையில் எல்லா கோரிக்கைகள் வைக்கிறது அது எந்த பிழையும் கிடையாது. நாங்களும் போனால் சில கோரிக்கைகளை வைக்கிறது ஒரு இயல்பானது. அப்போ அதில் அவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தங்களுக்கும் சில சபைகளை நிர்வாகம் தந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று கேட்டார்கள். குறிப்பாக அந்த 3 சபைகள் மானிப்பாய், வலிகிழக்கு மற்றும் சபகச்சேரி. நான் உடனடியாகவே எங்களுக்குள்ளேயே அந்த வலிகிழக்கு பிரதேச சபை சம்பந்தமான சில கலந்துரையாடல்கள் எல்லாம் உண்டு. ஆகவே அதை 11 உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். DTNAக்கு 5 பேர் தான் இருக்கிறார்கள். பல விடயங்கள் தொடர்பாக இருந்ததாலே அதை நான் நேரடியாகவே அது சாத்தியமில்லை என்று தெரிவித்திருக்கிறேன். மற்ற இணையை பற்றி பரிசீலிக்கலாம் பார்க்கலாம் என்று சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். அதை கலந்து பேசலாம், வாய்ப்போ இல்லையோ தெரியாது. அது இருக்க நான் இப்போ சொல்ல வரேன், தமிழரசு கட்சி என்ற வரையில் ஒரு சரியோ மக்களால் முதன்மைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற கட்சி என்ற வரையில் அதுக்காக நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டு மற்றவர்களை சிறுமை என்று சொல்ல நான் விரும்பலை. எல்லாரும் கட்சி தான், மக்களுடைய தீர்ப்பு. இப்போ நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு பொதுவான ஒரு விண்ணப்பத்தை தமிழ் கட்சிகள் குறிப்பாக நாங்கள் தெளிவாகவே ஆரம்ப முதலே சொல்கிறோம். தேசிய மக்கள் சக்திக்கு எந்த வகையிலும் எந்த விதத்திலும் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பிரதேச நிர்வாகம் உள்ளூராட்சி நிர்வாகம் சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ் கட்சிகளும் அநேகமாக தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள். அவை இப்பொழுது இந்த இலக்கை இந்த எண்ணப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனைகள் இல்லாமல் இந்த தெரிவுகளை நடாத்தி முடிப்பதற்கும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் தொடர்ந்து நாங்கள் பேசி ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒழுங்குகளை தமிழரசு கட்சி நாங்கள் முன்னின்று செய்வோம், உங்களோடு சேர்ந்து செய்வோம். ஏனென்றால் ஏற்கனவே நான் பதித்தலைவராக தெரிவு செய்யப்படும் முதல் நான் செய்த பணி ஜனநாயக தேசிய கூட்டணி தலைவர்களை சந்தித்து ஒரு ஒற்றுமைக்கான முயற்சி எடுத்தது தான். அது சறுக்கி போனதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதை நாங்கள் விவாதிக்க விரும்பவில்லை. அவை எல்லாரும்
நான் எந்த கட்சின்னு பேர் சொல்லல. தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகள், அல்ல தமிழை நேசிக்கிற கட்சிகள், இனத்தை நேசிக்கிற கட்சிகள், இனம் தனித்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் இங்கே எல்லாரும் இருக்கிறார்கள் தேசிய கட்சியை விட. ஆகவே எங்களுடைய பணிவான வேண்டுகோள், தயவு செய்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கலாம், அல்லது சில இடங்களிலே சில கோரிக்கைகள் இருக்கலாம், அதுகளை கடந்து தமிழரசு கட்சிக்கு முரண்பாடு இல்லாமல் இந்த தேர்தலிலே எங்களுடைய தலைவர் தெரிவு செய்வதற்கான, அவர் தெரிவு செய்யப்பட்டவர் தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவராக இருக்க மாட்டார். எல்லோருடைய ஒரு தமிழ் தலைமைத்துவத்துக்குள்ள ஒரு தவிசாளராகவோ உபதவிசாளராகவோ இருப்பார். அவ்வாறான ஏற்பாடு நாங்கள் செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் விடுப்பது தான் இன்றைய என்னுடைய சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம். நன்றி.